ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பா. எப்படி போயிட்டுருக்கு வேலைலாம் உங்களுக்கு எல்லாருக்கும்? என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள். எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோ. நிறைய பேர் கமாண்ட் வருது. சும்மா ஒரு எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கிறோம். ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கோ, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கய்யா, எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கய்யா. ஃபாலோ வேணும்யா. அதில் ஊருக்கு போனால் சோத்தை திண்டு ஏதாவது விளம்பரமாக போட்டு காசு சம்பாதிக்கலான்னு இருக்கேன். சாரியா, உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், மனசுக்குள்ளே உள்ளதெல்லாம். ஓகே, ஸ்கூலு இன்னையோட முடிஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு. பெரிய நடு பொண்ணு ஒண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. வரும்போதே கத்திக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வண்டியில் போகிறேன், அப்புறமேல உன்னை கூப்பிட்றேன் எங்கன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருச்சு. பாக்கி பேரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். காலேஜ் பையனுக்கு கொண்டு நாளைக்கு ஒரு நாளுக்கு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு பெருநாக்கு ஃபுல்லாக லீவு. பெருநா கழித்து ஸ்கூல் இருக்குது. யாருக்கு இருக்குது? இந்த சின்ன பொண்ணுக்கும் நடு பொண்ணுக்கும் முடிஞ்சிருச்சிங்குது ஒரு மாதிரி சொல்லுதுவோ. காலேஜ் பையன் கொண்டியும் 3 பரீட்சை இருக்குதான் பெருநா கழிச்சு. இல்லை கரெக்டாக எனக்கு அரபு அந்த அளவுக்கு புரியலையா என்னன்னு தெரியலை. அதனால் 10 நாளைக்கு லீவு. இனிமேல் காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி எடுக்கவே மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வரும்போதே காலேஜ் பையன் சொல்லிட்டு வந்தாப்புல, இந்த மாதிரி லீவு எனக்கு நாளைக்கு எனக்கு ஒண்டி இருக்குது, பாக்கி யாரும் வராதோ, நான் ஒண்டி போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் 10 நாள் லீவு அப்படிங்கிறது இது தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் ஊருக்கே போயிட்டாங்க, ஸ்கூல் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி. மிலிட்ரிலாம் கிளம்ப போகுது. நமக்கு இந்த வருஷம் கிடையாது, 10-11 மாதம் தான் ஆகுது. அதனால் நமக்கு கிடையாதுங்கிறதுனால எதுவும் இங்கே தான். அதனால் ஒரு 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 2 மாதம் லீவில் நைட்டு நல்லா சுற்றுறது, பகலில் தூங்குற வேலையாக தான் இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன வந்தேன்னா, காலேஜ் பையனுக்கு டெக்ஸ் மிக்ஸுன்னு சொல்லிட்டு அந்த சிப்ஸு, அந்த மேலே சோஸு, அந்த பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு ஒரு மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா? டெக்ஸ் மிக்ஸும்பாங்க. மேக்டோனஸு, நம்ம பர்கர் கிங்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 20 ரியாலை கொடுத்து வாங்குன்னு சொல்லி வாங்கி கேட்டான் தம்பி. 2 வாங்கி கேட்டான். ஒரு இது 15 ரியால் அவனுக்கும் தெரியும். இங்கே 20 ரியால் கொடுத்துட்டான். பாக்கி 10 ரியால் கொடுத்தா போதும். மேலே 20 ரியால் இருக்குது, உனக்கு தான், அதை எடுத்துக்கிட்டு மேலே போய் ஒரு 20 ரியால் வாங்கிட்டு வந்துட்டேன். 40 ரியால், 10 ரியால் அதில் லாபம். கடைசி பொண்ணு எப்போதுமே என்கிட்ட தான் காசு கடைக்கு போனால் வாங்கி சாப்பிடும். இன்றைக்கி என்ன நினச்சின்னு தெரில, அந்த பொண்ணு வீட்டுக்கு பிடிச்சி பக்காலா எங்கேயுமே போகல, பொட்டி கடைக்கு எதுக்கும் போவானான்ட்டு இருந்த கையில் இருந்த 10 ரூபாயும் என்னட்டே கொடுத்துருச்சு. அப்போது இன்றைக்கி டோட்டலாக 50 ரியால் கிடச்சிருக்கு. இதில் 30 ரியால் நான் என் கார்டுலேருந்து பே பண்ணிட்டேன். வெறும் டெக்ஸ் மிக்ஸுக்கு. ஆளுக்கு ஒரு டெக்ஸ் மிக்ஸ் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு டெக்ஸ் மிக்ஸ் கிடைக்கவும் பொட்டி கடைக்கு போவேணான்னு சொல்லி அந்த சிப்ஸே திண்டுக்கிற மாதிரி போயிடுச்சு. பையன்ட்டேருந்து பொண்ணுக்கு தான் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டான். அந்த பொண்ணு அந்த 10 ரூபா என்கிட்ட கொடுத்துருச்சு. காலேஜ் பையனுக்கு தெரியும், அவனா கிஃப்ட் மாதிரி. இது இப்போ வந்தாலும் நாளைக்கு தேர்ந்து பிடுங்கி வேற மாதிரி காசு போயிடுவோம். 20 ரியால் இடையில எங்கேயாவது 10 ரியால் 15 ரியால் கடையில் நின்றுட்டு வா சரி வேகமாக போகிறான் என் வெடியை போட்டுக்கிட்டு வண்டி. இது காசு போயிடும். நமக்கு கிடைக்கும் போது லாபம், திருப்பி போகும்போது ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி கிடச்சிச்சு 20 ரியாலுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் நண்பா. இதுதான் இப்போ தான் வந்தேன். நாதாவில் ஒரு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மிலிட்ரி நைட்டு 1 மணிக்கு தான் வாங்கி கொடுத்துச்சு சாப்பாடு. நெஞ்செல்லாம் எரியுது உள்ளுக்குள்ளே. வர ஒரு 5-6 நாளாகவே நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி எரிச்சலாகவே வருது. என்னன்னு தெரில, கொலஸ்ட்ரால் எதுவும் பிரச்சனை வருதா இல்லை வயிறு பிரச்சனையா என்னன்னு தெரில. அதனால் கொஞ்சம் சாப்பாடை வேறு மாதிரி மாற்றணும், தயிர்லாம் ஊற்றி திங்கணும்னு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி உள்ள விளாக் பார்ப்போம். அதுக்கப்புறம் பொண்ணுங்க எங்கேயும் போகுதுலா வருதுலா என்னென்னு பார்ப்போம் நண்பா. ஓகேங்களா? இப்போது ஒரு டீ ஒன்று குடிக்கணும், போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலைல அந்த இது பேசினதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கலைன்னா வண்டி வந்து பொண்ணு வாங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு கூட நான் மிலிட்ரி எதிர்பார்த்து 3 மணி முடிக்க வெயிட்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். எப்படின்னா, வண்டி இல்லாமல் சாவி அந்த பொண்ணு வச்சுருக்கு. ஃபோன் அடித்தேன், எடுக்கவே இல்லை. சரி நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானாகவே போய் சாப்பிட்லான்னு வெளியில் வந்தேன், நடந்து போகலான்ட்டு. கரெக்டாக மிலிட்ரி அப்போ தான் 3 மணிக்கு என்ட்ரி ஆகிடுச்சு. உள்ளே ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. மேடத்தோடு வந்ததுனால எடுக்கலை போல இருக்குது. சரின்ட்டு அதுக்கப்புறம் நானும் மிலிட்ரிமா போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தது தான். கொஞ்சம் முன்னாடி தான் எந்திரிச்சேன். அன்சாரி கடையில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டீயெல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சம்பளம் வந்துருச்சு. கஃபில் 4200 ரியால் சம்பளம் போட்டார். இப்போ தான் எனக்கு கொண்டு 4200 கிடையாது, எனக்கு 2200 சம்பளம்.
வேலைக்கார பொண்ணுக்கு 2000 அதை மெசேஜில் வச்சுருந்தாரு. வாட்ஸ்அப் திறந்தாலும் பார்த்தேன். வண்டி தான் இல்லையே, நடந்து வந்து ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் நண்பா. இங்கே ஏடிஎம் தான் வந்திருக்கேன். நம்ம ஏரியா இப்போ தான் ரோடெல்லாம் போட்டாங்க, அதுக்குள்ளே திருப்பி நோண்டிக்கிட்டு திருப்பி ரோட்டை அழுக்காக்குறாங்க. இங்கேருந்து நம்ம அங்கே கொஞ்சம் முன்னாடியிலேருந்து நடந்து வரேன், உங்களுக்கு தெரியும். சரி, ஏடிஎம்மில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. நம்ம கையில் இருந்தால் ஏதாவது எதுலையா கட்டி குழப்பிடுவோம். ஏன்னா டாபிலாம் அவ்வளோ ஜாமான் வாங்கி பில்லு இருக்குது. இப்போ தான் 2 பில்லு கட்டி முடித்தேன், இன்னும் ஒரு 2 பில்லு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம். பொண்ணோட காசை கொண்டு போய் முதல்ல கையில் கொடுத்துருவோன்ட்டு கையில் எடுத்து போய் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஏடிஎம்முக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இல்லை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரியா ஃபஸ்ட்டு மாதிரி கேட்குறேன். வேலைக்கார பொண்ணை கூட்டிகிட்டு கடைக்கு ஜாமான் வாங்க, ஷாம்பு அது இதுன்னு கிடச்சி, நமக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் இறக்கி விட்ருக்கேன். வேலைக்கார பொண்ணை வண்டி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும். வந்துச்சுன்னா வீட்டுக்கு போகணும். அடுத்தது இந்த டியூட்டி வரத்துக்கு முன்னாடி பெரிய பொண்ணை, கஃபீல் பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் விட்ருக்கேன். ஸ்கூல் லீவு நாளையிலேருந்து. நீ 1 மணிக்கு மேலே நான் ஃபோன் அடிப்பேன். நாளைக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது 1 மணிக்கு மேலேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 மணிக்கு ஸ்கூல் தான் முடிஞ்சேன். உன் தம்பிக்கு நாளைக்கு இருக்க ஸ்கூலுன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மணிக்கு படுக்கலாம் அப்படின்ட்டுச்சு. சரி, அப்போ ஒரு 10 ரூபா பணம் கொடு அப்படின்னேன். உடனே ஒரு 10 ரூபா பணத்தையும் கொடுத்துச்சு. வாங்கிக்கிட்டு சரி வரேன்ட்டேன். எப்படியும் 2 மணிக்கு மேலே தான் ஊர் சுற்றிட்டு தூங்குறோம். சும்மா அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பந்தா காமிச்சிக்கிட்டு தூங்கிடும்ல, எப்படி வர்றது அப்படி இப்படின்னா 10 ரூபா காசு கொடு, சாப்பிட்ற போகிறதுக்கு காசே இல்லைன்ட்டாங்க. 10 ரூபா கொடுத்துருச்சு நண்பா. வாங்கிட்டு இங்கே வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்கிறேன். இன்னும் வரல. டியூட்டி மேடம் ஃபோன் அடித்தாங்க, இந்த பொண்ணோட இருக்கிறேன்னு சொன்னதோட சரி அப்படின்ட்டாங்க. எங்கே போகிறதுக்கு எதுக்கு போகிறதுக்கு கூப்பிட்டாங்களா என்னங்கிற விவரம் தெரில நமக்கு. அந்த கடைங்களை இன்னும் வரல. வாசல்லே தான் வண்டியை போட்டிருக்கேன் நண்பா. இங்கே தான் பேருக்கு இந்த கடையில். இதில் எல்லாமே ஜாமான் அன்றைக்கி போனோம்ல, 5 ரூபா 10 ரூபா, 5 ரூபா 10 ரூபா, அதான் 5.75 ரூபா, 11 ரூபா 50 காசு. அதுக்கு இது போட்டு நிறைய ஜாமான் இருக்குயா. 10 ரூபாய்க்கு பொம்மையிலேருந்து ஏகப்பட்டது. ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்ல, அதே கடைக்கு தான் இப்போ வேலைக்கார பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஆகிடுச்சி, அதனால் பார்க்கிங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நைட்டு 11:45 சாரி 12:15 ஆகிடுச்சியா மணி. இந்த இதில் சூப்பராக இருக்குது. நம்ம லேப்டாப் வாங்கின கடை அங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரா மால் அங்கே தான் இருக்குது. சுல்தான் மால்னு சொல்லிட்டு இதோட இது எல்லாம் கேசியர்லாம் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாமான் முடிச்சுட்டு வருதா பொண்ணு என்னன்னு தெரியலையே, இன்னும் ஆளை காணோம். வரட்டும். எல்லாம் வண்டியெல்லாம் இங்கெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடம் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் உள்ளே இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக இது வழியாக தான் எல்லாம் வராங்க. வந்துட்டேன். அதான் நண்பா. ஓகே, அடுத்த டியூட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? 1 மணிக்கு போகிறதுக்கு கூப்பிடுதா இல்லை கூப்பிடாமல் அங்கேயே தூங்குதா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே என்னங்கிறதும் தெரியாது. எது நடந்தாலும் உங்கள்கிட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 1:30 மணி ஆகுது. இப்போ தான் பொண்ணை அழைச்சிட்டு வரேன். வீட்டுக்கு போக மாட்டேது. வண்டியை கண்ணாமண்ணு ஓட்டிக்கிட்டு ஏன்னா கொக்கஃப் கலம் மெக்டோனஸ் வாங்கணும். 2-3 கடைக்கு போயிட்டு சரியில்லைன்னு வாங்கிட்டு வந்துடுச்சு. ايش هذا كاميرا؟ السلام عليكم. لسه ما يجي نفر. தலைவி கண்ணாமண்ணு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. மோதிராதா தங்கம் இங்கே நிற்கிற மாதிரி நைட்டு போயிடுச்சு. கரெக்டாக போகுது. ஓகே ரைட்ஸ். ரொம்ப சவுண்ட் வருது. மாஃபி பர்ஃபெக்ட். சரி ஓகே கலாஸ் ஆர்டர் பா. வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வழியாக. அதான் 2:15 ஆகிடுச்சி. இறக்கி விட்டாச்சு. பொண்ணு செம்ம பாஸ்ட்டு. வீட்டுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி எனக்கு தூக்கம் தள்ளிடுச்சு. பசங்களோட வந்தால் தூக்கமே வரல நண்பா. வேலை பார்த்து இருக்கும்போது சரியான தூக்கம் வர மாதிரி வருது. பொண்ணு கண்ணாமண்ணு ஓட்டிக்கிட்டு வேகும் அங்கேயும் இங்கேயும் சொல்லட்டி எடுத்துக்கிட்டு வருது. நான் பெல்ட்டை போட்டுட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். பயம் தாங்க முடில. ஒரு வழியாக கொண்டு வந்து உசுரோட இறக்கி விட்டுருச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு வண்டி ஓட்டி கண்ணாமண்ணு ஓட்டினா அதுகளுக்கு ஒன்றும் தெரில. ஆக்சிலேட்டர்லாம் அழுத்தி நம்மளை மெதுவான்னு ஓட்டுச்சு பார்த்துங்க. அப்புறம்
கடையில் மேக்டோனல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேசாமல் சாப்பிடாமே இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு சாப்பிட்றியான்னு கேட்டுச்சு. இல்லை எனக்கு வேணான்ட்டு ஒரு ரியல் ஐஸ்கிரீம் ஒண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். வந்துட்டு இறக்கி விட்டாச்சு. காலைல 8 மணிக்கெலாம் ஸ்கூல் போய் விடணும். ஜலீல் இன்றைக்கி டூர் மாதிரி போகுது, சின்ன பிள்ளை 1 மணிக்கு தான் வரும், நீ கொண்டு போய் இன்னும் ரெடியாயிருன்னு சொல்லி மேடம் வாய்ஸ் போட்டாங்க. சரி மேடம்ன்ட்டு அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று அந்த விசா விஷயமாக ஒரு 5-6 பேர் அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த விசா அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நேற்று சொல்லிட்டு தான் சொன்னோம். வந்துச்சுன்னா அதில் ஒருத்தர் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. பெரியவர். அவர் கொஞ்சம் அவருக்கு உதவி செய்கிறதுக்கெலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாப்புல. அப்படி கிடச்சா அந்த பாயை கொடுப்போம். கொடுத்துட்டு வயசு கூட எதுவும் சொன்னாங்கன்னா 10 பேருக்கு இது பண்ணுவோம். என் மைண்டில் அந்த பாய் தான் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு. இன்ஷா அல்லாஹ் வந்தா அதுக்கப்புறம் நான் அவர் இல்லை எனக்கு வயசு கூட அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன ஆளாக தான் வேணும்னா நான் மற்றவங்களுக்கு சஜஷன் யாரோ 4-5 பேர் அனுப்பியிருக்கிறதுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஓகே அதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அதுக்கு விசா இல்லை. பெருநாளும் கழியட்டும், நோம்பலாம் கழியட்டும்னு, சாரி அஜி பெருநாள் கழியட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது எப்போ என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் நண்பா. சரிங்களா? ஓகே. அப்புறம் என் சம்பளம் கொடுத்துட்டாரு கஃபீலு. 2-3 அந்த கார் இடித்ததுக்கப்புறம் திட்டினார்ல கஃபீலு. திட்டினதுக்கப்புறம் நான் கஃபீல்கிட்ட மூஞ்சி கொடுத்து அந்த அளவுக்கு பேசுகிறதே இல்லை. வந்தால் கூட கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துடுறது போகிறது மாதிரி இருந்தேன். கடைக்கு போயிட்டு வா, சலாம் அலைக்கும்லாம் சொல்லி இப்போ வேலையை காஃபி இப்பெல்லாம் டெய்லி வாங்கும்போது அவர்கிட்ட போய் சிரித்து பேசிக்கிட்டு நின்றுட்டு தான் வருவேன். இப்போ கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவேன். இப்போ 4-5 நாளாக உடனே சம்பளம் போட்டவுடனே நமக்கு முழு சம்பளத்தையும் 2200 ரியாலும் இந்த வாட்டி தான் முழுசாக போட்டிருக்காரு. சம்பளத்தை முழு சம்பளமாக. இதுக்கு முன்னாடி வெறும் 2000 ஒண்டி தான் தருவார், 200. அப்புறமேல ஜாமான் வாங்கும்போது தரான்னு சொல்லி அப்படி கொடுத்தவர் மொத்தம் 4200 போட்டு வேலைக்காரிக்கு 2200 கொடுக்க சொல்லி, சாரி 2000 கொடுக்க சொன்னது, எனக்கு 2200. இதான் நண்பா இன்றைக்குள்ளே இது. நாளைக்கு உங்களெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தூக்கம் தள்ளிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். பாய்.